ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மணக்க நண்டு மசாலா ரொம்ப சிம்பிளுங்க. இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். அதே சமயம் டேஸ்ட் நல்லா கமன்னு அவ்வளோ அருமையாக இருக்கும் சுட சுட சாதத்தோட. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து புதுசாக வாங்கின காஸ்ட் அயனில் தான் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி வந்து அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன், அதனால் ரிவ்யூ வீடியோ மாதிரி இதை சொல்லிடுறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க யூஸ் பண்ணுறதுக்கு. மண் சட்டியில் செய்யும்போது எப்படி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரியே காஸ்ட் அயனில் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆயில் போட்டுக்குங்க. நல்லெண்ணெய் போட்டதுக்கப்புறம் சூடானதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் வந்து முழு மிளகு, கிராம்பு, ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டை, இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ நண்டு வாங்கினேன். க்ளீன் பண்ணி எடுக்கும்போது 3/4 கிலோ வந்ததுங்க. ஸோ 3/4 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் வந்து முழு மிளகு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா மிளகு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு. சீரகத்தூள் வந்து சீரகம் போட்டிருக்கனால அவாய்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். பட் நான் வந்து யூஸ்வலாகவே இந்த மசாலா தான் போடுவேன், சீரகத்தூள், மல்லித்தூள், வரமிளகாத்தூள். அதனால் நான் அதை அப்படியே போட்டேன். இது நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கங்க. பச்சை வாசனை போகணும், மசாலாவோட பச்சை வாசனை. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைனாக பேஸ்ட்டாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிச்சிக்கலாம். இதிலே நீங்கள் இஞ்சி பூண்டு போடுறதுனாலும் போடலாம், இல்லை அப்படின்னா நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தேன், அதனால் சாட்டே பண்ணும்போது நான் போட்டுட்டேன். இப்போ அகெயின் வந்து நான் வந்து என்னோடய காஸ்ட் அயன் யூஸ் பண்ணுறேன். ஆயில் போட்டுட்டு அதில் கொஞ்சம் கடுகு, சோம்பு, இது 2 பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம், ஒரு அரை கப் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இதை நல்லா வந்துட்டு சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு வெங்காயம் வந்து செவந்து வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். யூஸ்வலாக 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் கூட போடுவேன். இன்றைக்கி வந்து 1/2 டீஸ்பூன் தான் போடுறேன். காரணம் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுற பூண்டு நல்ல காட்டமான பூண்டுங்க. எப்போவுமே பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் போட்டு அரைப்பேன். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா பூண்டு வந்து பூண்டுக்கு ஈக்குவலாக இஞ்சியும் போட்டு அரைச்சிருக்கேன். அவ்வளோ ஒரு காட்டமான பூண்டு இது, அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க ஃப்ளேவருக்காக. நண்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ளூ கலர் நண்டு தான் கிடச்சிது. கடல் நண்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நண்டு நல்ல ஒரு மீடியம் சைஸான நண்டு தான். குட்டியும் இல்லை, ரொம்ப பெருசும் இல்லை, ஒரு மீடியம் சைஸான நண்டு. வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா 10லேருந்து 12 நிமிஷம் ஆகுங்க. நல்லா வந்து வெங்காயத்தோடையே போட்டு அப்படியே சாட்டே பண்ணுங்கள். அது லைட்டாக அப்படியே கலர் மாற ஆரம்பிக்கும். நல்லா வேக கலர் வந்து சேஞ்ச் ஆகி நல்லா ஆரஞ்சு ரெட்டில் வரும். ஸோ நல்லா வந்துட்டு சாட்டே பண்ணுங்கள். சாட்டே பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுது ஆட் பண்ணிங்க. நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு தண்ணி ஊற்றிக்கிங்க. நம்ம தொக்கு பண்ணுறதுக்கு இவ்வளோ தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. சின்ஸ் வந்து இது நண்டு அப்படின்றனால நிறைய தண்ணி ஆட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அப்போ தான் நண்டு நல்லா மூழ்கி நல்லா வந்து சீக்கிரமாக வேகும். அதுக்காக இப்போ ஹையில் வச்சுட்டு நான் மூடி போட போகிறேங்க. ஒரு 10 நிமிஷம் சாலிடாக 10 நிமிஷம் வந்து நீங்கள் கொதிக்க விடலாம். அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கி நண்டு நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். இங்கே பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றுனதில் பாதி தண்ணி வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்படியே மூடி வச்சுட்டே இருந்தோம்னா தண்ணி ரெடியூஸ் ஆகாது. அதனால் நான் வந்துட்டு எடுத்துகிட்டு நல்லா கிளறி விடுறேன். இங்கே பாருங்கள், நண்டு நல்லா வந்துட்டு குக் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 8 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நல்லா நண்டு குக் ஆயிடுச்சு, தண்ணியும் ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 4 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு வந்து குழம்பு மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நண்டு வந்து வெந்துருச்சு. நான் வந்து இந்த தண்ணி சுண்டி தொக்கு மாதிரி வர்றதுக்காக தான் வந்துட்டு மசாலா மாதிரி வர்றதுக்காக தான் வந்து இன்னும் 4 நிமிஷம் குக் பண்ணுறேன். 10 நிமிஷத்தில் வந்து சாலிடாக குக் ஆயிருங்க இந்த நண்டு. ரொம்ப பெரிய நண்டு அப்படின்னா உங்களுக்கு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஆகலாம். நான் யூஸ் பண்ண சைஸ் வந்து மீடியம் சைஸ் அப்படின்றனால இங்கே பாருங்கள் நல்ல கலரும் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் கிரேவி வந்து இந்த மாதிரி வந்துச்சு. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல சுட சுட சாதத்தோட நல்ல ஃப்ளேவர் வந்து எப்படி சொல்கிறது, நண்டில் வந்து அவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நண்டு மசாலா செஞ்சு நல்ல சுட சுட சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் ஏதாவது ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அந்த ரெசிபியை நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பபாய், டேக் கேர், பபாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பபாய்.